தாட்ஸ் ஃப்ரம் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் என்ற புத்தகத்தில் மலைப்பிரசங்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திற்கு விளக்கம் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் எழுதுகிறார் பாருங்க. நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நமது சித்தத்தை தேவ சித்தத்துடன் இணைத்து கொண்டு அவருடன் நாம் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும். எப்படி? ஒவ்வொரு மணி நேரமும் ஒப்புக் கொடுக்கணும், அன்றாடம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சுயத்தையும் வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அது எப்படி தெரியுமா சாத்தியம்? சுயத்தை வச்சுக்கிட்டு சுய சித்தமே செஞ்சுட்டு இருந்தா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வராது. அதான் பிலிப்பியர் 2 படித்தோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னா, நமக்கே எனக்கே நான் தான் இருப்பேன், நான் இப்படித்தான், நான் சொல்றதான் சட்டம். குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகள், சபைகளிலே பிரச்சனைகள். ஏன் என்றால் அந்த அர்ப்பணிப்பு, சரீரத்தை அர்ப்பணியுங்கள், மனதை அர்ப்பணியுங்கள், சித்தத்தை அர்ப்பணியுங்கள். இந்த அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இல்லை. இப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகும். சுயம் சாகும், சுயம் சாம்பலாகும்.